தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். டெல்லி மக்களவை தொகுதிக்குட்பட்ட நிர்மானி விஹார பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் தங்களது வாக்கை பதிவு செய்திருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். மேலும் எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வாக்களித்து வருகின்றனர்? தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய முழு விவரம். 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதன் முக்கியமாக தலைநகர் டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. இந்தியாவினுடைய முக்கியமான மூத்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் டெல்லியிலே வசிக்கின்றனர் என்பதால் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் ஆகியோர் டெல்லி புதுடெல்லி மக்களவை தொகுதிக்குட்பட்ட நிர்மான் விஹார் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். வாக்கு செலுத்திய பிறகு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இருவரும் தாங்கள் வாக்கு செலுத்திய விரலில் உள்ள மையை காமித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஒரு விதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிவில் லைன் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்த இருக்கிறார். இதில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ் தலைவர்கள் முதன்முறையாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களுக்கு வாக்களித்துள்ளனர். இதற்கு முன்பு டெல்லியில் உள்ள புதுடெல்லி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு எங்கு வாக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அங்கே காங்கிரசுக்கு தான் அவர்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த முறை புதுடெல்லி மக்களவை தொகுதியிலே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சோம்நாத் பாரதி இங்கே டெல்லியிலே காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் காங்கிரஸ் தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதன்முறையாக அவர்கள் வாக்களித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், துணை தலைவர் ஜெகதீப் தங்கர், மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் தங்களது வாக்கை பதிவு செய்திருக்கின்றனர். காலை 9 மணி நிலவரப்படி இந்த 6ஆம் கட்ட தேர்தலிலே 10.82% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. பீகாரில் 9.66, டெல்லியில் 8.94, ஹரியானாவில் 8.1, ஜம்மு காஷ்மீரில் 8.89, ஜார்க்கண்டில் 11.74, ஒடிசாவில் 7.43, உத்தரப்பிரதேசத்தில் 12.33, மேற்கு வங்கத்தில் 16.54% வாக்குகள் பதிவாகி குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.